மாணவர்கள் எண்ணிக்கை சரிந்ததால் இழுத்து மூடப்படும் நிலைக்கு வந்த அரசு பள்ளியை உள்ளூர் மற்றும் வெளிநாடு வாழ் இளைஞர்கள் சேர்ந்து தனியார் பள்ளிக்கு நிகராக மாற்றி வருகின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள இந்த பள்ளி குறித்த இந்த தொகுப்போடு இன்று ரிப்போர்ட்டர் 18 நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் பூவத்தூர் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. ஆங்கில மோகம் காரணமாக இந்த பள்ளியில் மாணவர் சேர்க்கை பெரும் வீழ்ச்சியை கண்டது. அதையடுத்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் இணைந்து பூவை கல்வி வளர்ச்சி குழுவை உருவாக்கினர். இந்த குழு பள்ளியை அனைத்து வகையிலும் மேம்படுத்துவதை தனது குறிக்கோளாக கொண்டு இயங்கி வருகிறது. அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட வெளிநாடுகளில் வாழும் பூவத்தூர் இளைஞர்கள் குழுவிற்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர். சுற்றுவட்டார கிராம மாணவர்கள் பள்ளிக்கு வர 7 லட்சம் ரூபாய் செலவில் வாகனம், ஆங்கில வழியில் மழலையர் பள்ளி, 2 பட்டதாரி ஆசிரியர்கள், காவலர் நியமனம், பள்ளி கட்டமைப்பு மேம்பாடு என தனியார் பள்ளிக்கு நிகராக பல சேவைகளை இந்த குழு செய்துள்ளது. பயனடையும் பெற்றோர் மனமாற பாராட்டுகின்றனர். எண்ணிக்கை பற்றாக்குறையின் அடிப்படையில் ஆசிரியருடைய எண்ணிக்கையும் குறைவாக இருக்கிறது என்று சொன்னவுடன் ஒரு உடற்கல்வி ஆசிரியர், ஒரு காவலர், 2 பட்டதார ஆசிரியர்களை நியமித்து ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாயை செலவு செய்து இந்த பள்ளியில அவர்களுடைய உழைப்பை செலுத்தி இதனுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து அவங்க எல்லாமே ஃப்ரீயா எல்லா நண்பர்களும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. இந்த பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்துதல், ஒரே வளாகத்தில் எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை செயல்பட அனுமதித்தல், புதிய கட்டிடங்கள் என இவர்கள் அரசிடம் பல கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர். அதில் சட்ட சிக்கல்கள் இருப்பதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். ஒரு ஒருங்கிணைந்த பள்ளி, அரசு பள்ளி வளாகமாக இதை ஏற்படுத்த வேண்டும். இங்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அரசாங்கத்தின் உதவியோடு இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தேவையான கட்டட வசதிகள் உள்ளது. போதிய ஆசிரியர்கள் இல்லை. அந்த ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும். அரசு பள்ளியை காப்பாற்ற வேண்டும் என்ற முனைப்போடு மக்கள் செயல்பட்டு வரும் நிலையில் அரசும் அவர்களுக்கு துணையாக நின்றால் அரசு பள்ளியை இழுத்து மூடும் அவலம் நேராது என்பது உறுதி. பூவத்தூர் இளைஞர்கள் பல்வேறு வெளிநாடுகளில் வேலை பார்த்து வருபவர்கள் தங்கள் கிராமங்களில் உள்ள மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் விதமாக பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர். இந்த செயல் பாராட்டுக்குரியதாக உள்ளது.